ஸ்கூட்டி வேற அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. முதல்ல இந்த ஸ்கூட்டியை மாத்தணும். வீட்டுல இருந்து வரும்போது நல்லா தானே இருந்தது. இப்போ என்ன நடு வழியில இப்படி நிக்குது. என்ன பண்றது, உருட்டிட்டே தான் போகணும் போல. சரி போவோம், 2 தெரு தானே, உருட்டிட்டே போவோம். அட கடவுளே, இவன் வீட்டு முன்னாடி அந்த வண்டி வேற நின்று தொலையணும். இந்த வண்டிக்கு வேற வேலையே இல்லை. ஐயோ, இவன் பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா போகணும். பார்த்துட்டானா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனுக்கு பயந்து பயந்து வாழ போறானோ தெரியல. கடவுளே, இந்த நிலைமை எப்பதான் மாறுமோ? கடவுளே, என்ன இது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை கொடுக்குற? யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் கரெக்டா வந்து நிக்கிறானே. ஓய் செல்லம், என்ன செல்லம் வெயில்ல நின்னுட்டு இருக்க? நீ வெயில்ல நின்னா எனக்கு வேத்து ஊத்துமே. என்ன செல்லம், என்ன பாக்கணும்னு ஆசையில தான் வந்தியா? அதான் வீட்டுக்குள்ள எப்படி வர்றதுன்னு தயங்கிட்டு இருக்கியா? என்ன செல்லம் நீ வாடான்னு கூப்பிட்டா உடனே வந்துட போறேன். அதை விட்டுட்டு இப்படி வாசல்லே நின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீடு தான் செல்லம். வா செல்லம், உள்ள நல்ல ஏசி போட்டு குளு குளுன்னு வச்சிருக்கேன். நீ இப்படி வெயில்ல நிக்கலாமா? மருது கோட்டைக்கு ராணியே நீ தானே செல்லும். நீ போய் இப்படி வெயில்ல நிக்கலாமா? வாச்சலும் வாச்சலும். இல்ல வண்டி. என்ன செல்லம், வண்டிக்கு என்னாச்சு? மருதுவோட வருங்கால போட்டாட்டி நீ இப்படி பழைய வண்டியெல்லாம் வச்சுட்டு ஓட்டலாமா? ஆஹா செல்லம், உனக்கு என்ன கலரு என்ன மாடல்ல வேணும் மட்டும் சொல்லு. இந்த மருது 10 வண்டி என்ன 100 வண்டி கூட உனக்காக கொண்டு வந்து இறக்குறேன். இல்ல வேணாம், எனக்கு இந்த வண்டியே போதும். நான் வீட்டுக்கு போகணும். நான் அப்படியே கிளம்புறேன். என்ன செல்லம் நீ வீட்டு வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா இந்த மருது மனசு தாங்காதே செல்லம். இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். என்ன செல்லம், எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுற, ஆனா இந்த மருதுவை பார்த்தா மட்டும் பயப்படுறிய. என்ன செல்லம், வெக்கப்படுறியா? நான் வீட்டுக்கு போறேன். என்ன செல்லம், உன்ன வீட்டுக்கு வான்னு சொன்னேன். இல்ல இல்ல, அம்மா தேடுவாங்க. நான் கிளம்புறேன். அது நான் சொல்லிக்கிறேன், நீ வா. இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். ஏப்பா மருது, என்னப்பா நீ இவ்வளவு வெயில் அடிக்க வெயில்ல வந்து நின்னுட்டு இருக்கா? இது யாரு? ஏமா மருமோளே. எம்மோ, என் செல்லத்துக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல போல. அதான் வீட்டுக்கே வந்து பாத்துடலான்னு இங்க வந்துட்டா போல. ஆனா என்ன, வீடு வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ள வரதான் கூச்சப்பட்டுட்டு வெளியே நின்னுட்டு இருக்காமோ. நீ கொஞ்சம் கூப்பிடுமோ, அப்பதான் வருவா. என்னம்மா நீ, வீடு வாசல் வர வந்துட்டு உள்ள வர்றதுக்கு உனக்கு எதுக்கு கூச்சம்? வா, எல்லாம் நம்ம வீடு தான். வா செல்லம், அதான் அம்மாவே கூப்பிட்டுட்டாங்கல்ல. இல்ல, நான் கிளம்புறேன். என்ன செல்லம் நீ இப்படி நின்னுட்டே இருந்தா எனக்குலாம் கால் வலிக்கும். ஏப்பா மருது, வரலன்னா விடுப்பா. இன்னும் கல்யாணம் ஆவலையே, அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள போறது அப்படின்னு யோசிப்பா. இது எல்லா பிள்ளைங்களும் யோசிக்கிறது தானே. முறைப்படி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள வருவா. என்ன செல்லம் நீ, இதுல என்ன இருக்கு? வா செல்லம், அதான் நாங்க கூப்பிடுறோம்ல. நான் வரல, ப்ளீஸ் என்ன விட்டு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய், அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கூப்பிட்டா வரணும், வாடி. இல்ல, நான் வரல. ஏப்பா மருது, விடுப்பா, சின்ன புள்ள பயந்துற போறா. செல்லம் செல்லம், சாரி செல்லம், சாரி செல்லம், பயப்படாத பயப்படாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண செல்லம். சரி சரி, நீ அப்புறமா வா, சரியா? செல்லம், ஐ லவ் யூ. நான் கிளம்புறேன். செல்லம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். செல்லம், ஐ லவ் யூ. ஏப்பா மருது. எம்மோ, என்ன? என்னப்பா மருது, ஊர் உலகத்துல உனக்கு வேற பொண்ணா கிடைக்கல? அவளை விட அழகுலையும் சரி அந்தஸ்துலையும் சரி எத்தனையோ பொண்ணுங்க இருக்காம, அவியலெல்லாம் விட்டுப்புட்டு இவ முன்னாடி அப்பா சுத்திட்டு இருக்கா. அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இல்லப்பா மருது, அம்மா சொல்றேன்னு கோவப்படாத. நீ இருக்க அழகுக்கும் நம்மளுக்கு இருக்க அந்தஸ்துக்கும் இவ செட் ஆக மாட்டா, அதைத்தான் சொன்னேன். எப்பா மருது, விடுப்பா. அம்மானு கூட பார்க்க மாட்டேன், குத்தி கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என் ரியா வேணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்ன உனக்கு கொலை பண்றது கூட தயங்க மாட்டேன். எப்பா மருது, விடுப்பா விடுப்பா. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன அந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறான்? போயும் போய் அவளுக்காண்டி பெத்த தாயை குத்தி கொண்டு போட்டுருவேங்க. இதெல்லாம் விளங்குறதுக்கா, உருப்படுறதுக்கா? அப்படி என்ன அவகிட்ட இருக்குன்னு இந்த பையன் அவ பின்னாடியே சுத்துறான். மீனாட்சி, திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்சாப்ல நேத்து ஒருத்தி வந்தால, அவளை காலையில பாத்தியா இல்ல? எப்படி இல்ல நீ, இன்னும் நான் அவளை பார்க்கல. ஓ மகாராணி, அப்ப இன்னும் உறங்கிட்டு தான் இருக்கா. பாத்துக்கிறேன். அதான் நல்லா சொகுசு வாழ்க்கை கிடைச்சிட்டுல, அதான் நல்லா நிம்மதியா உறங்குவாளா இருக்கும். அவன் நிம்மதியா நான் கெடுக்கிறேன்.
ஹனி நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, போனா வந்த சனியை உடனே அந்த வீட்டை விட்டு போனோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழியை பாருங்க. சரி மீனாட்சி, அதான் நீயே சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அட கடவுளே, 2 காண்டாமிருகமும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்குங்க. தெரிஞ்ச அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே. என்ன பண்றது, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணி அவ வந்துட்டாளா? நான் பாத்துக்கிறேன் மீனாட்சி. நம்ம ஐயோ 2 காண்டாமிருகமும் நம்மளெல்லாம் பார்த்து முறைக்குது. சரி கண்டும் காணாத மாதிரி போயிட வேண்டியதுதான். ஏய் இங்க வாடி. அட கொடுமையே, வசமா மாட்டிக்கிட்டேன். என்னதான் கூப்பிடுறாளுங்க. சரி போவோம், என்னதுதான் போய் கேட்போம். ச்சே, அந்த பொறுக்கி பையில கூட சமாளிச்சிடலாம் போல. ஆனா இந்த 2 காண்டாமிருகத்தையும் சமாளிச்சு வர்றதுக்குள்ள உயிர் போயிடும் போலயே. சொல்லுங்க. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? எழுந்து வர்ற நேரமா இது? என்ன நல்லா சொகுசு வாழ்க்கை கிடைச்சிட்டுன்னு நல்லா உறங்கிருக்க போலயே. இல்ல, நான் அப்பவே எழுந்துட்டேன். இவ்வளவு நேரம் காமாட்சி சித்தி கூட தான் இருந்தேன். ஓ, அதுக்குள்ள உறவு முறையெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களோ? காமாட்சி சித்தி, அவள காமாட்சி சித்தி. ச்சே ச்சே, என்ன இவ இந்த கிளி கிளிக்கிறா? ஏய் உன் பேர் என்னடி? பேரா அபி. அபி பேரை பாரு, அபி குபின்னுட்டு. நீ என்னமா வேணாலும் இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் என்ன இதுக்கு இவன் உன் பேர் என்னன்னு கேட்டா சரியான கிறுக்கா இருப்ப போலயே. நானா இவகிட்ட போயிட்டு பேர் சொன்னேன், இந்த பைத்தியம் தானே என்கிட்ட பேர் கேட்டுச்சு. அப்புறம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போங்கிறா. எங்க 2 பேருக்கும் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. என்னது காஃபியா? அண்ணானா? நீ போடாம வேற என்ன உன் மாமியார வந்து போடுவா? என் மாமியாரா? போடுவாங்க. இதுக்கு வச்சிருக்கிறா. அட கடவுளே, இந்த மீனாட்சி தான் இவ மாமியாரோ? நீ இல்ல மீனாட்சி, ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துட்டு. சரி என்னடி இங்க நின்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கா? போ, முதல்ல ஒழுங்கா போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. எப்படி காப்பி போடுறேன்னு நானும் பாக்குறேன். போ, இந்த பாரு, நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்தணும். எழுந்து வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். சும்மா அதை விட்டு சொகுசா தூங்கிட்டு இருக்கலாம் நினைச்ச அவ்வளவுதான். பாத்துக்க, வேலை தானே, செஞ்சிடலாம். எவ்வளவு திமிரு, எவ்வளவு நக்கலா பேசுறா. போ, முதல்ல போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. குந்தாணி எப்படி பேசுறா பாரு, நல்லா காட்டு கத்துவா போல. ச்சே, மீனாட்சி காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன நீ இவ்வளவு போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிருக்கிய? ச்சே, இவ கையாலெல்லாம் மனுஷன் காப்பி குடிப்பானா? இல்ல மீனாட்சி, எல்லாம் ஒரு காரியமா தான். அவ எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் பண்ற டார்ச்சர்ல அவளை இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா. சரிங்க நீ, அவ கிளம்புனா எனக்கு அதுவே போதும். அபி ஏதாச்சும் வேணுமா? இல்ல வெண்ணிலா, நான் காஃபி போடுறதுக்காக தான் வந்தேன். என்ன அபி, காஃபி தானே வேணும்? என்கிட்ட கேட்டா நான் போட்டு தர மாட்டேனா? இரு நான் போட்டு தரேன். ஐயோ எனக்கு இல்லை வெண்ணிலா, அது அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான். யாருக்கு? அதான் அவங்க 2 பேருக்கும். யாரு? ஓ, மீனாட்சி அம்மாக்கும் சுந்தரி அம்மாக்குமா? என்ன திடீர்னு உன்கிட்ட காஃபி கேட்டிருக்காங்க? அதான் வெண்ணிலா, எனக்கும் தெரியல. நான் அவங்க கண்ணில் சிக்கிடக்கூடாதுன்னே நினச்சேன். கரெக்டாக அவங்க கண்ணு முன்னாடி போய் நின்றுட்டேன். உடனே அதான் அந்த சுந்தரியா, அதான் அந்த லேடி தான். ச்சே, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுது, ஓவராக பேசுகிறாங்க. போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. சரி விடு அபி, அவங்க எப்போவுமே அப்படிதான். மீனாட்சி அம்மா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த சுந்தரி அம்மா ரொம்ப ஓவராக பேசுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காத அபி. மீனாட்சி அம்மா நல்லவங்க தான், ஆனால் இந்த சுந்தரி அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் அப்படி ஆயிட்டாங்க. மற்றபடி அவங்களும் கொஞ்சம் நல்லவங்க தான். ஐயோ 2 பேரும் அப்படி முறைக்கிறாங்க. சரி வெண்ணிலா, நானே காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்றேன். அபி உனக்கு காஃபிலாம் போட தெரியுமா? வெண்ணிலா, எனக்கு காஃபிலாம் போட தெரியும், ஆனால் நான் ஒரு நாளும் போட்டதில்லை. சரி ட்ரை பண்ணுறேன். என்ன அபி நீ வேற, நான் போடுற காஃபியே அத்தனை குறை சொல்லுவாங்க, இதில் நீ காஃபியே போட்டதில்லை ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன். வேண்டாம், நானே போட்டு தரேன், நீ போட்டேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துரு சரியா? சரி வெண்ணிலா, ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா, நீயே போட்டு தந்துடுறப்போ. தேங்க்ஸ்லாம் சொல்லாத அபி, இரு நான் போட்டு தரேன். ஓகே வெண்ணிலா. அபி காஃபி ரெடி, நீ போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஓகே வெண்ணிலா, காஃபி வாசனையே சூப்பராக இருக்கு. அபி நீ போய் 2 பேருக்கும் கொடுத்துட்டு வந்துரு. நான் இங்கே உனக்கு என்னோட கிளாஸ் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன், நீ வந்து குடி சரியா? ஐ உண்மையாவா வெண்ணிலா? எனக்கும் சேர்த்து தான் போட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நான் போய் இதை சீக்கிரமாக கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். சரி அபி, நீ போய் சீக்கிரம் கொடுத்துட்டு வா. இந்த 2 காண்டாமிருகத்துக்கும் காஃபியை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு போதுங்களோ தெரியல. சரி பார்த்துக்கலாம், போலாம். காஃபி? ஏய் காஃபி போடுறதுக்கு இவ்வளோ நேரமா? சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வர முடியாது? இல்லை, உங்களுக்காக பார்த்து பாசமாக காஃபி போட்டேன்னா அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்தாங்க அத்தை, இந்தாங்க. அத்தை குத்தன்னு சொன்ன வாயை உடைச்சிருவேன் பார்த்துக்க. யாருக்கு யாரடி அத்தை? ஆமா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா என்ன உங்களை அத்தை நொத்தன்னு கூப்பிடுறதுக்கு? வேற என்னத்தை சொல்லி கூப்பிட? அதனாலதான் அத்தைன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஓவரா அந்த காண்டாமிருகம் சீன் போடுது. ச்சே
அதானே என்ன உறவு கொண்டாடுறிய உறவு முறிச்சுனா பாத்துக்க உறவை. சுந்தரி சித்தி காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லுங்க. என்னது சித்தியா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு? இப்பதானே உறவு முறை சொல்லி கூப்பிடாதே, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு திமிரா? வேணுனே பண்றியா? என்ன சித்தி இப்படி கோவப்படுறீங்க? நீங்க எனக்கு சித்தி முறை தானே, அதனாலதான் சித்தின்னு சொன்னேன். சரி, நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். ஏய் நில்லு, காஃபி குடிச்ச உடனே கிளாஸை வாங்கிட்டு போ. கொழுப்பு பத்தியா காண்டாம இருக்கிறதுக்கு உட்காந்த இடத்துலயே இருந்து காஃபியை குடிச்சு குடிச்சு நல்லா பெருத்து போய் கிடக்கு. காஃபி கிளாஸை கூட அங்கே கொண்டு போய் போட முடியாது, இதுக்கு வேற ஒரு ஆள் வேணும் போல. என்னடி காப்பி போட்டு வச்சிருக்க? நல்லா உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. அதானே காப்பியை வாயில வைக்க முடியல. இவ்வளவு கேவலமா காப்பி போட்டு வந்திருக்க. ஆமா நீ இதெல்லாம் ஒரு காப்பியா? அதானே அம்மா அப்பா கூட இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா ஒழுங்கா காப்பி போட்டிருப்பா. அதான் யாரும் இல்லையே, அதான் இந்த ஆக்கத்துல காப்பியை போட்டு வச்சிருக்கா. ஏய் இந்த காப்பி எல்லாம் மனுஷன் குடிப்பானா? சரி அப்ப குடிக்காதீங்க, தந்துருங்க. எவ்வளவு திமிரு உனக்கு! உன்ன மீனாட்சி, என்ன நடக்குதுங்க? ஐயோ அண்ணா, அது தெரியாம கை தவறி காஃபி கிளாஸ் கீழே விழுந்துருச்சுனா. ஐ காண்டாமிருகம் மாட்டிக்கிச்சு. குந்தாணி கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனா நல்லா வசமா வாங்கி கட்டிக்க போற பாரு, நல்லா வாங்கி கட்டிக்க. என்னது காஃபி கிளாஸ் தெரியாம விழுந்துருச்சா? தெரியாம விழுந்ததான் பறந்து என் மேல வந்து விழுமா? ஐயோ அண்ணா, தெரியாம தானா விழுந்தது. ஆமாங்க, அண்ணி ஒன்னும் வேணும்னு பண்ணல, தெரியாம தான். வாய மூடு மீனாட்சி, எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. மீனாட்சி, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். சுந்தரி, நீ இப்ப இந்த பொண்ணு மேலதானே காஃபி கிளாஸ் தூக்கி எறிஞ்ச? அதுதானே என் மேல விழுந்துச்சு. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லண்ணா. வாய மூடு சுந்தரி, இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி பண்ண நடக்கிறது வேற. இந்த பொண்ணு என் வீட்டு மருமக. எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறியோ அதே அளவு மரியாதை என் வீட்டு மருமகளுக்கும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ண, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னங்க அதான் அண்ணி தெரியாம தானே பண்ணாங்க, ஏதோ வேணும்னே தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுறீங்க. சும்மா உங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணி தெரியாம தான் பண்ணாங்க. மீனாட்சி, தெரியாம பண்ணாங்களா? ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்ற? தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீதான் பண்ண விட்டு வேடிக்கை பாக்குறியா? இந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்ல. போயும் ஒரு அநாத நாய் இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மீனாட்சி, அநாதா கிநாதன்னு சொன்ன கொல்ல உடைச்சு பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த பாரு சுந்தரி, இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுக்கப்புறம் என் மருமக கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ண, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இல்லண்ணா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என்ன இது 2 காண்டாமிருகமும் இப்படி பம்புது? மாமா இல்லைன்னா ஓவரா பேசுதுங்க, மாமா இருந்தா அடக்கி வாசிக்குதுங்க. இருக்கு, உங்களை பாத்துக்கிறேன். ஐயம்மா மருமகளே, ஏதாச்சும் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. நீ சாப்பிட்டியாமா? இல்ல மாமா, என்னமாதான் சாப்பிடணும். என்னம்மா நீ இன்னும் சாப்பிடலன்னு சொல்ற? போ, மணி 9 மணி ஆக போகுது பாரு. காலையில 8:30க்கெல்லாம் சாப்பிட்டுருந்தோம். சரிங்க மாமா, சாப்பிட்டுறேன். சரிம்மா, யாராச்சும் ஏதாச்சும் பம்பு பண்ணாங்கன்னா எங்க அம்மா மாமா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ண நம்ம தான் நல்லா பாத்துக்கணும், அத முதல்ல புரிஞ்சுக்க. ஐயோ இந்த 2 காண்டாமிருகம் மூஞ்ச பாக்குறதுக்கு அப்படியே குளுகுளுன்னு இருக்கே. ஐயோ சிரிப்பா இருக்கு. சரி, நம்ம கிளம்பிட வேண்டியதான். இதுக்கு மேலே எங்க நின்னா அவ்வளவுதான். இருக்கிற கோவத்துல நம்மள ஏதாச்சும் வச்சு செஞ்சிட போறாளுங்க. என்ன நீ இந்த மனுஷன் ஏன்டா இப்படி இருக்காரோ தெரியல. இவரை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எப்படியாச்சும் இவரை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவர் என்னடான்னா ஒரேடியா இங்கே இருக்க வச்சிருவார் போலயே. ச்சே, இந்த குட்டிச்சாப்பா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அவன் மூஞ்சில தான் காஃபி கிளாஸை தூக்கி எரிஞ்சேன். ஆனா இந்த குட்டிச்சாப்பா கரெக்டா கீழே குனிஞ்சிட்டான். அதான் அண்ணன் மேல போய் காஃபி கிளாஸ் பட்டுட்டு. ச்சே, கரெக்டான சமயத்துல அண்ணனும் வந்துட்டாங்க. ஆமா நீ இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை. சரி வீடு மீனாட்சி, இந்த பிசாசை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கிட்ட வசமா சிக்காமல போயிருவா. அண்ணி, நம்ம இப்போதைக்கு இவளை எதுவும் பண்ண வேண்டாம். இன்னொரு 3-4 நாள் கழிச்சு இவளை பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு விசேஷ வீடு இருக்கு. இந்த மனுஷன் போயிட்டு வர 3 நாள் ஆயிரும். அந்த நேரத்துல இவளை நம்ம எப்படி வீட்டை விட்டு அனுப்பணுமோ அப்படி பார்த்து அனுப்பிக்கிடலாம். அது வேற நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். நீ சரி மீனாட்சி, பாத்துக்கலாம். ச்சே, இப்படி ஆயிடுச்சே. விடுங்க நீ, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்துக்கலாம் மீனாட்சி, பாத்துக்கலாம்.
என்ன அபி, காஃபி கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? உனக்கு போட்டு வச்ச காஃபி ஆறியே போயிடுச்சு. இரு, நான் உனக்கு சூடு பண்ணி தரேன். ஐயோ வெண்ணிலா, அதை ஏன் கேட்குற? இப்போதான் ஒரு பெரிய சம்பவமே ஆச்சு. என்ன சொல்ற அபி? வெண்ணிலா, நான் போயிட்டு காஃபி கொடுத்தனா, அந்த காண்டாமிருகம் என்ன சொல்லுச்சுன்னா, இதெல்லாம் ஒரு காஃபியா அப்படின்னு கேட்டுச்சு. என்னது காண்டாமிருகமா? அது யாரு? அதான் அந்த குந்தாணி. ஐயோ அது பேரு சுந்தரி. சுந்தரி. ஓ சுந்தரி அம்மாவா? கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கேன். என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ஒரு காஃபியானு என் மூஞ்சில காஃபி கிளாஸ் எரிய பார்த்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு குனிஞ்சிட்டேன். அது கரெக்டா மாமா மேல பட்டுடுச்சு. மாமாண்ணா சுந்தரையா மேலவா? ஐயோ ஆமா வெண்ணிலா, மாமா ஷர்ட் எல்லாம் காஃபியா ஊத்திடுச்சு. என்ன அப்படி சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகணும், ஒரே ஃபன்னு தான். அந்த காண்டாமிருகம் மூஞ்ச பார்த்தனா அப்படியே சுருங்கி வாடி போச்சு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? மாமா நல்லா திட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே சைலண்டா இருந்தாங்க. அந்த கேப்ல நான் ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியா சிக்கனா திரும்பவும் வச்சு செஞ்சிருவாங்கன்னு. அப்படியா அபி? ச்சே, அந்த குடும்பம் ஃபுல்லாவே அப்படிதான். அந்த சுந்தரியம்மா, அதுக்கு பெத்த 3 பசங்க, சுந்தரியம்மாவோட புருஷன் எல்லாருமே அப்படிதான். ரொம்ப மோசம். ஆமா வினிலா, நான் கூட இவ்ளோ மோசம் நினைக்கல. ஏன்டா இவ்ளோ கேவலமா நடந்துக்கறாங்கன்னு தெரியல. ஆனா மாமாக்கு மட்டும் தான் எல்லாரும் பயப்படுறாங்கல்ல? ஆமா அபி, சுந்தரையாக்கு மட்டும் தான் அந்த வீட்ல எல்லாரும் பயப்படுவாங்க. அப்புறம் சுந்தரையா ரொம்ப நல்லவங்க. ஆமா வினிலா, பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப நல்லவங்க தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்பவும் எனக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இப்பவும் எனக்காகவும் எல்லார்கிட்டயும் சண்டையும் போட்டிருக்காங்க. ஆமா அபி, எந்த சைடு நியாயம் இருக்கோ அந்த சைடு தான் ஐயா நிற்பாங்க. சூப்பர் வெண்ணிலா. ஆனா சுந்தர மாமாக்கு போய் இப்படி ஒரு பையனா? ச்சே, இந்த மாதிரி பொறுக்கி மாதிரி ஒரு பையன் வந்து பிறந்திருக்கான் பாரு. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுந்தர மாமா எப்படி இருக்காங்க, ஆனா அந்த பொறுக்கி பையன் பொறுக்கித்தனம்லாம் பண்ணிட்டு தெரியுறான். இல்ல அபி, சக்தி அண்ணாவும் நல்லவங்க தான். ஆனா ஏதோ உங்களுக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்படிலாம் பண்றாங்க. யாரு அந்த பொறுக்கி நல்லவனா? அவன் சரியான ஃப்ராடு, சரியான பொறுக்கி பையன். ச்சே, அவனை பத்தி யோசிச்சாலே கோவமா வருது. சரி சரி, கோவப்படாத. நீ இன்னும் காலையில சாப்பிடல தானே? நீ உட்கார, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி வெண்ணிலா. எம்மாடி ரியா, எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்கா? வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து இப்படி அழுதுட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? என்ன ஆச்சு? அம்மா, இன்னைக்கு அந்த மருது வந்து பிரச்சனை பண்ணாமா என்கிட்ட. என்ன ரியா சொல்ற? ஆமாம்மா, நான் ஸ்கூட்டில வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்றுட்டுமா. என்ன எதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அது கடைசியில பார்த்தா மருது வீடு முன்னாடி என் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்று தொலைஞ்சிருக்குமா. அவன் வேற என்ன பார்த்து ஒரே வீட்டுக்குள்ள வான்னு என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாமா. பாவி பையன், நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போலயே. இப்படி அநியாயம் பண்ணிட்டு திரியறான். ஒரு ஆளு கேட்க ஆதி இல்ல. இந்த போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி தொலைறானுவே. இப்பதான் நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்குமோ. அவன் அட்டுலியும் என்னைக்குதான் ஒளியுமோ தெரியல. இப்படி நம்மள பாடா படுத்துறான பாவி பையன். ஆமாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சாவடிக்கிறாமா. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ அழுவா தெரியா, முடிஞ்ச வர பாப்போம். வேற என்ன பண்றது? ஒருத்தரும் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்குன்னு வர மாட்டாங்கம்மா. என்ன அவன் அவ்வளவு பெரிய ரவுடி, அவ்வளோ அவனுக்கு பயந்து கிடக்காவ. வேற நம்மளுக்குன்னு யார் வருவா? போலீஸ்காரங்களே ஒருத்தரும் வர மாட்டேங்கானுங்க. இதுல வேற ஊராட்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த படுபாவி பயலாளவும் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேம்மா. உன்னையும் எப்படி நிம்மதி இல்லாம பண்றானம்மா. ஏ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கியே. என் பிள்ளை இப்படி டெய்லி கஷ்டப்படுறா. அவன் என்ன செல்லம் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்குமா. அவன் ஏன் தான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்னு தெரியல. அவன் வயசு என்னமா, என் வயசு என்ன? என் பின்னாடி சுத்தி இப்படி என்னையும் சேர்த்துலாம் மாசிக்கப்படுத்திட்டு இருக்கான். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கவே இல்லம்மா. என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் நம்ம நேரம். அவன் இப்படி பண்றதுக்கு இந்த கடவுள் அவனுக்கு நல்ல கூலி கொடுப்பாருமா, நல்ல கூலி கொடுப்பாரு. நீ வேணாலும் பார்த்துட்டே இரு, கண்டிப்பா அனுபவிப்பான். இப்படி நினைச்சு நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதா இருக்குமா. கிட்டத்தட்ட 5-6 வருஷமா என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவன் பாரு ஜாலியா இருக்கான், நிம்மதியா இருக்கான். நீ கவலைப்படாத மாதிரியா, நல்லதே நடக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தித்திக்கிட்டே ஸ்டோரி எப்படி இருக்குது? உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா? ஸ்டோரி வந்து போர் அடிக்காமல் போகுதா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இதுக்கப்புறமா சண்டே வந்து வீடியோ வராது. சண்டே வந்து நான் வீடியோ போட மாட்டேன்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ மற்ற 6 நாளுமே கண்டிப்பாக வீடியோ வந்துடும். சண்டே மட்டும் வீடியோ வராது. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போலவே தித்திக்குதே ஸ்டோரி வந்து காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடும். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டை ரீட் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீரியஸாக நிறைய கமெண்ட் வந்து நிறையாமே நான் பார்த்து ரொம்ப சிரிச்சிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணேன், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் டெய்லியுமே மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோ பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இப்போதைக்கு சக்தி அபி 2 பேரும் வந்து டாம் அண்ட் ஜெரியாக சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப ஓவராக அந்த மாதிரிலாம் சண்டையை எடுத்துகிட்டு வர மாட்டேன். ரொம்ப ஃபன்னியாக தான் ஃபைட்டை வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எங்கள் தித்திக்குதே ஸ்டோரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.